உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ராஜ் டிவி நண்பது மணிஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 30 ஜூன் 2024 தேதியில் தேய்பிரையில் வரக்கூடிய நவமி திதியில சந்திராஷ்டமம் என்பது மகம் நட்சத்திரத்துக்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசி என்பவர்களுக்கு நாள் முழுவதும் அற்புதமான நிகழ்வுகளை தரக்கூடிய நாள், அதிசயங்கள் நடக்கக்கூடிய நாள், பெரிய குருமாரை சந்திக்கக்கூடிய பாக்கியம் இருப்பதனால இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் திருப்பங்கள் நிகழும். அதாவது நல்ல திருப்பங்கள். இதை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில். ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார உயர்வு, பணவரவு தரக்கூடிய நாள். நீங்கள் எந்த வகையான வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, முக்கியமாக துணி சம்பந்தப்பட்ட வியாபாரம், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், காஸ்மெட்டிக்ஸு, பெண்கள் ஆடைகள் சம்பந்தப்பட்ட வியாபாரம், இந்த பெண்கள் ஆக்சசரி சம்பந்தப்பட்ட வியாபாரம், இதெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம். அதே மாதிரி சினிமா துறையில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் மிகப்பெரிய அதிசயங்களை தரக்கூடிய நாளாக இன்று வருகிறது. மிதுன ராசி என்பவர்களுக்கு மிக மிக சுபகரமான நாள். எப்படின்னா, ஒரு நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது, நகை வாங்குவது, வண்டி வாகனம் வாங்குவது, இதெல்லாம் செய்யக்கூடிய நாள். சுப செலவுகள் அதிகரிக்கும். இன்றைய நாள் மிக மிக மகிழ்ச்சியான தருணங்களை உங்களுக்கு அள்ளித்தரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் கந்தசஷ்டி கவசம். கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடிய நாள். இன்றைய நாள் முழுவதும் அம்மா வழி உறவுகள் மூலியமாக ஆதாயங்களை அள்ளித்தரக்கூடிய நாள். தாய் மாமாவிற்கு மேல ஒரு உறவு இருக்குமா இந்த உலகத்துல? உண்மையாவே நம்ம அப்பா கூட செய்யாத சில விஷயங்களை தாய் மாமா கூட போய் நம்ம சொல்ல முடியும், பகிர்ந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட உறவினால் மிகப்பெரிய ஆதாயங்களை தரக்கூடிய பாக்கியம் என்று உங்களுக்கு உண்டு. சிம்மராசி என்பர்கள், இன்று எந்த வேலையை நீங்க பிளான் பண்ணாலும் டிலே, லேட்டு, தாமதம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆக பிளான் பண்ணும்போது ஒரு 2 மணி நேரம் முன்னாடி பிளான் பண்ணுங்க. 8 மணிக்கு ஒரு இடத்துக்கு போகணுமா, 6 மணிக்கே போற மாதிரி பிளான் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. தேவையில்லாத கோபங்கள் வரும். அதை தயவு செய்து விட்டுருங்க, அமைதியா இருங்க. நீங்க நினைச்ச காரியம் கண்டிப்பா நடக்கும். கன்னிராசி நேயர்கள், இன்னைக்கு நிறைய நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள்லாம் உங்களை தேடி வரும். உங்களுடைய சகோதர சகோதரிகளின் மூலியமாக மிகப்பெரிய அனுகூலங்கள் உண்டு. நீங்கள் நினைச்சபடி நடக்கக்கூடிய நாள். முக்கியமான விஷயம் என்னன்னா, மாணவ மாணவியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த தேர்வை நீங்கள் எழுதணும்னு நினைக்கிறீங்களோ, அதில் எவ்வளோ மார்க் வரணும் நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் சாத்தியப்படக்கூடிய ஒரு நாளாக வருகிறது. கடவுள் இன்றைக்கு நேரடியான அருளை உங்கள் மேல் வீசுகிறார். துலாம் ராசினியர்களுக்கு இறைவனுடைய சிந்தனையும் பக்தியும் அதிகரிக்கக்கூடிய நாள். இன்றைய நாள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்களை தரக்கூடிய நாள். இறைவன்கிட்ட மட்டும் கனெக்ட் ஆகிட்டோம் டிவைனா அப்படின்னா எதையும் ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில் முக்கியமானது என்ன? நிம்மதி. அது இன்றைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. நீங்கள் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்ம பெருமான். நீங்கள் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் விஷ்ணு சகஸ்ரநாமம். விருச்சிகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் வாழ்வின் முக்கிய நாளாக வரும். மொத்தம் ஒரு 65 வயசு வாழ்க்கையில் 10 நாள் முக்கியமாக இருந்தால் பெரிய விஷயம். அந்த மாதிரியான ஒரு நாள் தான் இன்று. மிகப்பெரிய நினைவுகளை கொடுக்கும். இன்றைய வாழ்க்கை நீங்கள் எடுக்க போகிற முடிவு இனிமேல் வரக்கூடிய ஃபியூச்சரை டிசைட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிறதுனால இன்று முருகப்பெருமானை வழிபட்டு நீங்கள் முடிவெடுத்தீர்கள்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய உயரங்களை எட்டியே தீரும். தனுசு ராசி என்பவர்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள், மனசஞ்சலங்கள், மனசில் ஒரு டெம்டேஷன் இருக்கக்கூடிய நாள். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இந்த குழப்பம் தேவையே இல்லை. எது நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பாக நடக்கும். இதில் யாரும் ஒன்றும் மாற்ற போகிறதில்ல. உங்கள் விதிப்படி தான் நடக்கும். மகர ராசி என்பவர்களுக்கு மனதில் அமைதியும் மனசில் சந்தோஷமும் தரக்கூடிய நாள். இன்று இறைவனோட நீங்கள் செலுத்தக்கூடிய பக்தியானது மிகுந்த ஸ்ரத்தையோடு இருக்க வேண்டும். எப்படின்னா, அல்டிமேட் சரண்டராக இருக்கணும். கம்ப்ளீட்டாக உங்களை இறைவனிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அந்த மாதிரி இறை சிந்தனையில் நீங்கள் இருக்கும்போது எதிர்கால வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்கும். கும்பராசினியர்களுக்கு இன்று உங்களுக்கு உங்களுடைய காதலனோ காதலிக்கிட்ட இருந்தோ ஒரு மிகப்பெரிய பரிசு என்பது கிடைக்கும். அந்த பரிசு மறக்க முடியாத மகிழ்ச்சியான தருணங்களை தரும். என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு நாள் இன்றைய நாள். மனசுல நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் நிறைய இருக்கு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். மீனராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய மனிதர்களுடைய ஆதரவு என்பது இன்று கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, ஆதரவு என்பது அவசியம் தேவை. ஒரு பிரச்சனையில் இருக்கும் போது நம்மளை யார் காப்பாற்ற முடியும்?
ஒரு பவரில் இருக்கக்கூடிய பெரிய மனிதனாரை மட்டும்தான் காப்பாற்ற முடியும். அதற்கு மேலே ஆண்டவன் தான் முக்கியம். அப்போ ஆண்டவனுடைய அருளால் இன்று மிகப்பெரிய மனிதர்கள் உங்ககிட்ட அவங்களே வந்து வாலண்டியராக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நிலையான அற்புதமான நாளாக இன்று வருகிறது. இன்று 30 ஜூன் 2024 தேதிக்கான 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்த அருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.